Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard chapter 7 example 5ல பார்க்க போறோம். Example 5. Find the sum a plus b plus c are given by a equal to sin square theta 1 cos square theta 0, b equal to cos square theta 0 minus cosecant square theta 1 and c equal to matrix of 0 minus 1 minus 1 0 னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம a plus b plus c கண்டுபிடிக்கணும். Find the sum. ஸோ எல்லாமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம முதல்ல கொஸ்டினை எடுத்து எழுதிப்போம் கிளியரா. a வேல்யூ ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ஆஃப் sin square theta 1 cos square theta 0. b வேல்யூ cos square theta 0 minus cosecant square theta 1. சைன்ல கரெக்டா பார்த்துக்கணும். and c value equal to 0 minus 1 minus 1 0. clear? இப்போ நம்ம a plus b plus c கண்டுபிடிக்க போறோம். a வேல்யூ b வேல்யூ c வேல்யூ மூணுமே ஆட் தான் பண்ண போறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா எல்லாமே 2 cross 2ல தான் இருக்குது. ஸோ எல்லாமே 2 cross 2ல தான் இருக்கும்போது 2 row 2 column. ஸோ அப்போ ஈஸியாக நம்ம ஆட் பண்ணலாம். அதுவும் எல்லாமே ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால ப்ளஸ் மைனஸ் ப்ராப்ளம் இல்லை. உள்ளே இருக்க ப்ளஸ் மைனஸ் தான் பார்க்கணும். இப்போ முதல்ல ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ அட் த சேம் டைம் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் 0. புரியுதாம்மா? sin square theta plus cos square theta plus 0. அடுத்தது 1 plus 0 minus 1. இந்த சைனை கரெக்டாக போட்டால் பிரச்சனை இல்லை. 1 plus 0 minus 1. அடுத்தது செகண்ட் ரோல cos square theta minus cosecant square theta சாரி இங்கே கொஸ்டினில் காட் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு. காட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா. கொஸ்டினை கிளியராக எழுதிக்கணும். இங்கே காசு இல்லை காட் ஸ்கொயர் டீட்டா. ஸோ அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். காட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. கிளியர்? நெக்ஸ்ட் 0 1 0 0 plus 1 plus 0. Already we know that since sin square theta plus cos square theta value 1 ன்னு தெரியும் எல்லாருக்குமே. sin square theta plus cos square theta equal to 1. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் cosecant square theta minus cos square theta equal to 1 அப்படின்னு தெரியும் நம்மளுக்கு ஃபார்முலா. cosecant square theta cosecant square theta minus cot square theta equal to 1 ன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும். ஆனால் இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்கே cot square theta minus cosecant square theta இருக்கு. அப்போ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா cot square theta minus cosecant square thetaன்னு இருக்கும்போது அப்போ மைனஸ் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும்னா மைனஸும் 1ன்னு வரும் ஆன்சர். இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ் இங்கே இருக்க மைனஸ் இங்கே கொண்டு வரும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் அதை மல்டி பண்ணும்போது ஸோ இங்கே நம்ம இப்போ இங்கே மைனஸ் போட்டோம்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். இங்கே மைனஸ் போட்டுட்டு மைனஸ் காமன் எடுத்துட்டோம்னா இங்கே ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ப்ளஸ் 1ன்றதுனால மைனஸ் 1 போடுறோம். இப்போ இந்த மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா இதுவும் சேம் தான். ஸோ இந்த மாதிரி போடலாம். அப்போ இங்கே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அந்த ஃபார்முலாஸ் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். sin square theta plus cos square theta-வை 1ன்னு போட போகிறோம். 1 plus 0 ஸ்ட்ரெயிட்டாக 1 போட்டுக்கலாம். தென் 1 plus minus 1 என்ன ஆகும்னா கேன்சல் ஆகிடும். பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0. இதை என்ன சொல்லியிருக்கேன் கொசிகன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 தெரியும். ஆனால் நம்ம சேஞ்ச் பண்ணி போடும்போது -1 ஆகும். ஆல்ரெடி ஒரு -1 இருக்கு.
கிளியர்? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு 1 வரும். ஆட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வருதுன்னா 1 0 -1 ஆட் பண்ணி மைனஸ் சைனை போட்டு -2 1. இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். கிளியர்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.